Hi students. So நம்ம வந்துட்டு 22 chapter number 22 environmental management அந்த chapter பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோ கிளாஸில் பார்த்தீங்கன்னா கோல் அண்ட் பெட்ரோலியம் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதை எப்படி நம்ம கன்சர்வ் பண்ணலான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, அதாவது நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி பார்த்தோம். ஸோ வந்துட்டு அதில் வந்துட்டு ஃபஸ்ட் எனர்ஜி தான் என்னென்னா சோலார் எனர்ஜி பார்த்தோம். ஸோ சோலார் எனர்ஜி எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, சோலார் செல்ஸ்னால் என்ன, அதோட யூசஸ் என்ன, அதே மாதிரி சோலார் பேனல் அப்படின்னா என்ன, சோலார் குக்கர் அப்படின்னா என்ன, சோலார் தெர்மல் பவர் பிளான்ட் என்னென்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த சோலார் எனர்ஜியோட அட்வான்டேஜஸ் வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா அந்த ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் த்ரீ டைப்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோகேஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஷேல் கேஸ் அப்படின்னா என்ன, விண்ட் எனர்ஜி அண்ட் வாட்டர் எனர்ஜி. ஸோ இந்த 4 எனர்ஜிஸ் தான் இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் பயோகேஸ். Biogas is the mixture of methane, hydrogen sulfide, carbon dioxide and hydrogen. ஸோ பயோகேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மிக்சர், அதாவது ஒரு கலவை. எதோட பார்த்தீங்கன்னா மீத்தேன். ஸோ அந்த பயோகேஸில் 100%ல் நியர்லி 75% எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீத்தேன் தான். நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் சல்ஃபைடு, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். ஸோ இந்த 4ம் சேர்ந்த மிக்சர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோகேஸ். இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை the decomposition of animal waste and plant waste in the absence of oxygen. ஸோ இந்த பயோகேஸ் நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னா அனிமல் அண்ட் பிளான்ட் வேஸ்ட்டை டீகம்போஸ் பண்ணுவோம். எதோட ஆப்சன்ஸில், ஆக்சிஜனோட ஆப்சன்ஸில் அனிமல் அண்ட் பிளான்ட் வேஸ்ட்டை வந்துட்டு டீகம்போஸ் பண்ணி. ஸோ அனிமல் வேஸ்ட்னால் பார்த்தீங்கன்னா கவுடங், அந்த மாட்டு சாணி சொல்லுவாங்களே, அதை வந்துட்டு டீகம்போஸ் பண்ணி வரட்டையாக தட்டி அதை டீகம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி கம்போஸ் பண்ணுவாங்கன்னா ஆக்சிஜனோட ஆப்சன்ஸில் வந்துட்டு அதை டீகம்போஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு இந்த பயோகேஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ காமன்லி கால்ட் அஸ் கோபர் கேஸ். ஸோ இதை வந்துட்டு காமனாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோபர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Since the starting material used in the cow dung, which means the gobar in Hindi. ஏன்னா வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல் கவுடங்கில் யூஸ் பண்ண அந்த விச் இஸ் அதாவது வந்துட்டு கோபர் அப்படிங்கிறது வந்துட்டு ஹிந்தியில் வந்துட்டு கோபர்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு இதோட ஸ்டார்டிங் மெட்டீரியல் நம்ம கவுடங்கை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்துட்டு ஹிந்தியில் வந்துட்டு கோபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அதனால தான் வந்துட்டு இதை காமனாக நம்ம வந்துட்டு கோபர் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பயோகேஸ் அப்படிங்கிறது மிக்சர் ஆஃப் மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். ஸோ இது எதனால் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா பிளான்ட் அண்ட் அனிமல் வேஸ்ட் வந்துட்டு டீகம்போஸ் ஆகுது ஆக்சிஜனோட ஆப்சன்ஸில். அப்போ வந்துட்டு இது ப்ரொடியூஸ் ஆகுது. இதை காமனாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோபர் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்துட்டு இதில் வந்துட்டு ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்துட்டு கவுடங் தான். ஸோ அதை கவுடங்க்கு வந்துட்டு ஹிந்தியில் வந்துட்டு கோபர் அப்படிம்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு கோபர் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூசஸ், இந்த பயோகேஸோட யூசஸ் என்னென்னா இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஃபியூயல் ஃபார் குக்கிங். ஸோ குக்கிங்க்கு வந்துட்டு ஃபியூயலாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் யூஸ்டு டு ரன் மோட்டார்ஸ் அண்ட் பம்ப் செட்ஸ். ஸோ வந்துட்டு மோட்டார்ஸையும் இந்த பம்ப் செட்டெல்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் வந்துட்டு ரன் பண்ணுறதுக்கு இந்த பயோகேஸ் வந்துட்டு யூஸ் ஆகுது. அதே மாதிரி இட் இஸ் யூஸ்டு டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் இந்த பயோகேஸ் வந்துட்டு யூஸ் ஆகுதுங்கிறாங்க. ஸோ யூசஸ் ஆஃப் பயோகேஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஃபியூயல் ஃபார் குக்கிங். மோஸ்ட்லி வில்லேஜ் சைடில் பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு ஃபியூயலாக வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க குக்கிங்க்கு. அதே மாதிரி இட் இஸ் யூஸ்டு டு ரன் மோட்டார்ஸ் அண்ட் பம்ப் செட்ஸ். இட் இஸ் யூஸ்டு டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த 3 தான் வந்துட்டு பயோகேஸோட யூசஸ். நெக்ஸ்ட் இந்த பயோகேஸோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். இட் பர்ன்ஸ் வித்தவுட் ஸ்மோக் அண்ட் தேர்ஃபோர் காஸ் லெஸ் பொல்யூஷன். ஸோ இந்த பயோகேஸை வந்துட்டு நம்ம பேர்ன் பண்ணும்போது, அதை எரிக்கும் போது ஸ்மோக் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் பொல்யூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாக நடக்காது. அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா an excellent way to get rid of organic wastes like bio waste and sewage material. ஸோ வந்துட்டு ஒரு எக்ஸலண்ட் வே எதுக்கு அப்படின்னா கெட் ரிட் ஆஃப் ஆர்கானிக் வேஸ்ட். ஆர்கானிக் வேஸ்ட்லேருந்து நாம் வந்துட்டு இதை கொண்டு வரோம். அதாவது வந்துட்டு பயோ வேஸ்ட் அண்ட் சியூவேஜ் மெட்டீரியல், அதாவது வந்துட்டு பிளான்ட் அண்ட் அனிமல் வேஸ்ட் பயோ வேஸ்ட்லேருந்து நாம் வந்துட்டு இந்த பயோகேஸை வந்துட்டு கொண்டு வரோம்.
leftover slurry is a good manure rich in nitrogen and phosphorus. ஸோ இந்த பயோகேஸ் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு அதில் இதாகக்கூடிய லெஃப்ட் ஓவர் அதில் இருக்கக்கூடிய அதை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய இது வேண்டாம் நம்ம அப்படின்னு ஒதுக்கிறது வந்துட்டு ஒரு குட் மேன்யூர், அதாவது நல்ல உரம். எதுக்குன்னா அதில் என்ன இருக்குன்னா நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் கண்டென்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதனால் அதை வந்துட்டு நம்ம மேன்யூராகவும் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் சேஃப் அண்ட் கன்வீனியன்ட் டு யூஸ். ஸோ வந்துட்டு ரொம்பவே சேஃப், அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட். இட் கேன் ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிட்டட். ஸோ வந்துட்டு இது என்ன ரெடியூஸ் பண்ணுன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ், அதாவது எமிட் ஆகக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸோட அமௌண்ட்டை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் பயோகேஸ்னு பார்க்கும்போது 5 அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் இட் பேர்ன்ஸ் வித்தவுட் ஸ்மோக், ஸோ தேர் இஸ் லெஸ் பொல்யூஷன் இன் த என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸலண்ட் வே டு கெட் ரிட் ஆஃப் ஆர்கானிக் வேஸ்டஸ். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஓவர் ஸ்லரி இஸ் எ குட் மேன்யூர் ரிச் in nitrogen and phosphorus. It is safe and convenient to use. And fifth one is it can reduce the amount of greenhouse gas emitted. So இதான் வந்துட்டு பயோகேஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஷேல் கேஸ் அப்படின்னா என்னென்னா ஷேல் ரெஃபர்ஸ் டு த சாஃப்ட் ஃபைன்லி stratified sedimentary rock that is formed from the compaction of small old rocks containing mud and minerals such as quartz and calcite trapped beneath the earth surface. ஸோ ஷேல் கேஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஷேல் அப்படிங்கிறது வந்துட்டு எதை ரெஃபர் பண்ணால் சாஃப்ட் ஃபைன்லி ஸ்ட்ராட்டிஃபைடு செடிமெண்ட்ரி ராக், அதாவது வந்துட்டு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடிய செடிமெண்ட்ரி ராக்கை வந்துட்டு ரெஃபர் பண்ணுது. தட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த காம்பேக்ஷன் அண்ட் ஸ்மால் ஓல்டு ராக்ஸ் கண்டெய்னிங் மட் அண்ட் மினரல்ஸ். ஸோ அது எதனால் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா சின்ன ஓல்டு ராக்ஸ்னால் வந்துட்டு மட்டாலையும் மினரல்ஸ்னாலேயும் வந்துட்டு அது ஃபார்ம் ஆச்சு. என்னென்ன மினரல்ஸ்னு பார்த்தீங்கன்னா குவால்சைட் அப்படிங்கிற அந்த மினரல்ஸ்னால அது ஃபார்ம் ஆச்சு. அது எங்கே ட்ராப் ஆச்சுன்னா எர்த் சர்ஃபேஸுக்கு பினீத்தில். These rocks contain fossil fuels like oil and gas in their pores. ஸோ இந்த ராக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் வந்துட்டு இந்த ராக்ஸில் வந்துட்டு இருக்கும். The fuel is extracted by a technique called ஹைட்ரோலிலிக் ஃப்ராக்சரிங். ஸோ வந்துட்டு அந்த ஃபியூல் அந்த ஆயிலையும் கேஸையும் வந்துட்டு எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக் பேர் தான் என்னென்னா ஹைட்ரோலிக் ஃப்ராக்சரிங் அப்படின்னு டெக்னிக். அதாவது வந்துட்டு அந்த ராக்கில் வந்துட்டு ட்ரில் பண்ணுவாங்க, ரொம்ப ஆழமாக ட்ரில் பண்ணுவாங்க, இல்லாட்டி போர் போடுவாங்க. அந்த மாதிரி அது பண்ணி அந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ்குள்ளே அந்த லேயர்ஸ்குள்ளே போய் அது ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த லேயர்ஸ் ரெஸ்பெக்டிவ் லேயர்ஸ் ரீச் ஆனது பிறகு அங்கேருந்து அந்த ஆயிலை வந்துட்டு ட்ராப் பண்ணி எடுப்பாங்க. இதுதான் வந்துட்டு ஹைட்ரோலிலிக் ஃப்ராக்சரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷேல் கேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எதை ரெஃபர் பண்ணுன்னா இந்த ரொம்ப சாஃப்டாக ஃபைனாக இருக்கக்கூடிய செடிமெண்ட்ரி ராக்கை வந்துட்டு ரெஃபர் பண்ணுது. அந்த செடிமெண்ட்ரி ராக் வந்துட்டு எதனால் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன மட்டுனாலையும் மினரல்ஸ், அதாவது சின்ன மண்ணால் மினரல்ஸ்னால ஃபார்ம் ஆன அந்த ராக்ஸில் இருந்து அது ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை வந்துட்டு அந்த ராக்ஸில் வந்துட்டு சில ஃபாசில் ஃபியூல்ஸ், அதாவது ஆயில் அண்ட் கேஸ் இருக்கும் அதோட போர்ஸில். ஸோ அதை வந்துட்டு அந்த ஃபியூலை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய டெக்னிக்கு பேர் தான் என்னென்னா ஹைட்ரோலிக் ஃப்ராக்சரிங் அப்படிங்கிற அந்த டெக்னிக். ஸோ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த ஷேல் கேஸ் எடுப்பாங்க. ஸோ ஹைட்ரோலிக் ஃப்ராக்சரிங் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ராக்கை வந்துட்டு ட்ரில் பண்ணியோ இல்லாட்டி போர் பண்ணியோ அந்த ரெஸ்பெக்டிவ் அந்த ஆயில் அந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் வரைக்கும் அதை ட்ரில் பண்ணி அங்கேருந்து அந்த லேயர்ஸ் வந்துட்டு அந்த ஃபாசில் ஃபியூல்ஸை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஷேல் கேஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், அப்படி அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும்போது என்விரான்மெண்ட்டுக்கு என்னென்ன வருது அப்படின்னு பாருங்கள். அதான் வந்துட்டு என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ் ஆஃப் ஷேல் கேஸ். ஸோ ஷேல் கேஸோட environmental concerns. Shale drilling could affect the groundwater reserves, which can contaminate the drinking water resources and also affect the fertility of the soil. ஸோ இந்த ஷேல் ட்ரில்லிங் பண்ணும்போது நம்மளோட கிரவுண்ட் வாட்டர் ரிசர்வ்ஸை வந்துட்டு அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்படி அஃபெக்ட் பண்ணும்போது நம்ம கிரவுண்ட் வாட்டரே அதை கண்டாமினேட் பண்ணிடும். அதே மாதிரி நம்மளோட சாயிலோட ஃபெர்டிலிட்டியும் அதனால அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன். Million gallons of water is needed to break and release the shale gas, which in return can affect the water table. ஸோ இந்த ஷேல் கேஸை எடுக்கிறதுக்கு நிறைய வாட்டர், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்துட்டு தேவைப்படும். அதாவது இந்த ஷேல் கேஸை வந்துட்டு பிரேக் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாட்டர் வந்து தேவைப்படும்.
ஸோ அப்படின்னு இது பண்ணும்போது நம்ம வாட்டர் டேபிளையும் வந்துட்டு இது வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஷேல் ட்ரில்லிங் பண்ணுறது மூலமா நம்மளோட கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகி நம்மளோட கிரவுண்ட் வாட்டர் வந்துட்டு கண்டாமினேட் பண்ணிடும். அதே மாதிரி சாயிலோட ஃபர்டிலிட்டி வந்துட்டு அஃபெக்ட் ஆயிடும். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர், அதாவது வந்துட்டு இந்த ஷேல் கேஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்துட்டு தேவைப்படும். ஸோ அப்படி அந்த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நம்ம இந்த ஷேல் கேஸுக்கு கொடுக்கறது மூலிமா நம்மளோட வாட்டர் டேபிள் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டும் தான் இந்த ஷேல் கேஸில் வரக்கூடிய என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஷேல் கேஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் விண்ட் எனர்ஜி. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் விண்ட் எனர்ஜி. ஸோ அதான் நெக்ஸ்ட் ஒன். The kinetic energy possessed by the wind is due to its high speed that can be converted into mechanical power by wind turbines. So இந்த kinetic energy விண்டிலிருந்து வரக்கூடிய kinetic energy அதோட ஸ்பீட் ஹை ஸ்பீட்னால வரக்கூடிய கைனெட்டிக் எனர்ஜியை வந்துட்டு நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுவோம்னா மெக்கானிக்கல் எனர்ஜி, அதாவது மெக்கானிக்கல் பவராக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுவோம். எதை யூஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டு டர்பைன்ஸ், அதாவது இந்த விண்டில் இருக்கக்கூடிய அந்த விண்டு மில்லை யூஸ் பண்ணி அந்த விண்டில் இருக்கக்கூடிய டர்பைன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அதை மெக்கானிக்கல் பவராக கன்வெர்ட் பண்ணுவோம். த ரொட்டேட்டரி மோஷன் ஆஃப் விண்ட்மில் ப்ரொடியூசஸ் விண்ட் எனர்ஜி. ஸோ அந்த விண்ட்மில்ல இருக்கக்கூடிய அந்த விங்ஸோட அந்த ரொட்டேட்டரி மோஷனால் அதை வந்துட்டு விண்ட் எனர்ஜியை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். இட் கேன் பி யூஸ்டு ஃபார் ஜென்ரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி, ரன் வாட்டர் பம்ப்ஸ், floor mills, draw water from the wells etc. ஸோ அப்படி அந்த ட்ராப் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த எனர்ஜியை வச்சு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னா அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணலாம், வாட்டர் பம்ப்ஸை ரன் பண்ணலாம், அதாவது ஃப்ளோர் மில்ஸ், அதாவது ரைஸ் மில்ஸ்லாம் சொல்லுவாங்களா அதையெல்லாம் ரன் பண்ணலாம். அதே மாதிரி வெல்ஸ், அந்த கிணறுலேருந்து வாட்டரையும் நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ விண்ட் எனர்ஜின்னு பார்க்கும்போது விண்ட் அதோட ஹை ஸ்பீடு, அந்த விண்டில் இருக்கக்கூடிய ஹை ஸ்பீடு வந்துட்டு கைனெட்டிக் எனர்ஜியை வந்துட்டு பொசஸ் பண்ணும். ஸோ நம்ம வந்துட்டு அதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுவோம்னா மெக்கானிக்கல் பவராக வந்துட்டு, அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுவோம். எதை யூஸ் பண்ணினா விண்டு டர்பைன்ஸை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த விண்ட் மில்லோட ரொட்டேட்டரி மோஷன்னால் அது வந்துட்டு விண்ட் எனர்ஜியை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்படி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய விண்ட் எனர்ஜியை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, வாட்டர் பம்ப்ஸை ரன் பண்ணுறதுக்கு, இதாட்டி ஃப்ளோர் மில்ஸ் அது எல்லாத்தையும் ரன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த விண்ட் எனர்ஜியை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் விண்ட் மில் அப்படின்னா என்ன. விண்ட் மில் இஸ் எ மிஷின் தட் கன்வெர்ட்ஸ் எனர்ஜி ஆஃப் விண்ட் இன்டு ரொட்டேஷனல் எனர்ஜி பை ப்ராட் பிளேட் அட்டாச்டு டு த ரொட்டேட்டிங் ஆக்சிஸ். ஸோ விண்ட் மில் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிஷின். அது என்ன கன்வெர்ட் பண்ணால் கன்வெர்ட்ஸ் த எனர்ஜி ஆஃப் விண்ட் இன்டு ரொட்டேஷனல் எனர்ஜி. ஸோ வந்துட்டு அது வந்துட்டு அந்த விண்டில் இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்துட்டு ரொட்டேஷ்னல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். எப்படி பண்ணுன்னா அந்த ரொட்டேட்டிங் ஆக்சிஸ், அந்த விண்டுமில் இருக்கக்கூடிய ரொட்டேட்டிங் ஆக்சிஸில் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய பிளேடுனால் வந்துட்டு அதை கன்வெர்ட் பண்ணும். When the blowing air strikes the blade of the windmill, it exerts force and causes the blade to the rotate. ஸோ அப்போ அது ப்ளோ ஆகக்கூடிய ஏர் வந்துட்டு அந்த விண்ட்மில்லோட பிளேடை வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணும்போது அங்கே ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு எக்ஸர்ட் ஆகும். அதனால வந்துட்டு அந்த பிளேட்ஸ், அந்த விண்ட்மில்ஸ் இருக்கக்கூடிய பிளேட்ஸ் வந்துட்டு ரொட்டேட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். The rotational movement of blades operate the generator and electricity is produced. ஸோ வந்துட்டு அந்த பிளேட்ஸ் வந்துட்டு ரொட்டேஷனல் மூமெண்ட்டில் இருக்கும்போது அங்கே வந்துட்டு ஜென்ரேட்டர் ஆப்ரேட் பண்ணி அங்கே வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். The energy output from each windmill is coupled together to get electricity on a commercial scale. ஸோ ஒவ்வொரு விண்டுமில்லிருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி அவுட்புட்டை வச்சு அது கப்பிள் பண்ணி நம்ம வந்துட்டு கமர்ஷியல் ஸ்கேலுக்கு வந்துட்டு அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ விண்டுமில்னு பார்க்கும்போது இட் இஸ் எ மிஷின் தட் கன்வெர்ட்ஸ் த விண்ட், அதாவது விண்டில் இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்துட்டு ரொட்டேஷனல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. எதை யூஸ் பண்ணினா அந்த ரொட்டேட்டிங் ஆக்சிஸில் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய அந்த ப்ராட் பிளேடை யூஸ் பண்ணி அது நடக்குது. அதாவது வந்துட்டு ஒரு ஏர் ப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏர் வந்து அந்த விண்ட்மில் இருக்கக்கூடிய பிளேட்ஸை வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணும்போது அங்கே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது. அதுதான் வந்துட்டு அந்த விண்ட்மில்ல இருக்கக்கூடிய பிளேட்ஸை வந்துட்டு ரொட்டேட் பண்ண வைக்குது. ஸோ அந்த ரொட்டேஷனல் மூமெண்ட், அந்த பிளேட்ஸ் அந்த ரொட்டேஷனல் மூமெண்ட் வந்துட்டு ஜென்ரேட்டரை ஆப்ரேட் பண்ணி அங்கே வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதான் வந்துட்டு விண்ட்மில்.
நெக்ஸ்ட் இந்த விண்ட் எனர்ஜியோட அட்வான்டேஜஸ் என்னென்ன? அட்வான்டேஜஸ் ஆஃப் விண்ட் எனர்ஜி. விண்ட் எனர்ஜி இஸ் ஃப்ரீ, எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் ரெனியூபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ விண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஃப்ரீ, எக்கோ ஃப்ரெண்ட்லி, எந்த விதமான பொல்யூஷனும் இல்லை, அதே மாதிரி ரெனியூபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இட் டஸ் நாட் காஸ் பொல்யூஷன், இது எந்த விதமான பொல்யூஷனையும் தராது. எக்ஸ்பென்சஸ் ஆன் பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் இஸ் லோ when compared to other power resources. ஸோ இதுக்கு வந்துட்டு எக்ஸ்பென்சஸ், அதாவது இதை மெயின்டைன் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு லோ, அதாவது அதர் பவர் சோர்சஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இதோட எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு ரொம்ப லோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் விண்ட் எனர்ஜி. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்த் எனர்ஜி என்னென்னா வாட்டர் எனர்ஜி. ஸோ வாட்டர்லேருந்து எனர்ஜி எடுப்பாங்க, அதுதான் வந்துட்டு வாட்டர் எனர்ஜிங்கிறாங்க. Earth's surface is covered with nearly 71% of water. ஸோ ஏர்த்தோட சர்ஃபேஸ் வந்துட்டு எதனால் கவர் ஆகிருக்கு? 71% வந்துட்டு வாட்டரால் தான் வந்துட்டு கவர் ஆகிருக்கு. ஹார்னஸிங் த எனர்ஜி ஃப்ரம் த ஃப்ளோயிங் வாட்டர் கேன் பி யூஸ்டு டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. அதாவது வந்துட்டு ஃப்ளோ ஆகக்கூடிய வாட்டரில் இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்துட்டு நம்ம ட்ராப் பண்ணி அதை வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. The technique to harness the water energy is called hydropower. ஸோ அந்த வாட்டர் எனர்ஜியை ட்ராப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த டெக்னிக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹைட்ரோ பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. The electrical energy is derived from the water falling from a height. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்துட்டு எதுலேருந்து டிரைவ் பண்ணுவாங்கன்னா வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய வாட்டர், இல்லாட்டி இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப ஹைட்லேருந்து ஃபாலோ ஆகக்கூடிய வாட்டர்ஸ்லேருந்து ட்ராப் பண்ணுவாங்க. ஹில்லி ஏரியாஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் திஸ் பர்பஸ் வேர் தேர் இஸ் எ கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இன் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஃபாலிங் ஃப்ரம் ஹை ஸ்லோப். ஸோ ஹில்லி ஏரியாஸ் தான் வந்து இந்த ஹைட்ரோ பவருக்கு ஒரு சூட்டபிளான பிளேஸ். ஏன் அப்படின்னா அங்கே வந்து அந்த வாட்டர் வந்துட்டு கண்டினியூஸாக ரொம்ப ஹைட் வந்துட்டு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். It does not cause environmental pollution or waste generation. ஸோ வந்துட்டு என்விரான்மெண்ட்டுக்கு எந்த பொல்யூஷனும் இது வந்துட்டு தராது, அதே மாதிரி வேஸ்ட் ஜென்ரேஷனும் இருக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ வாட்டர் எனர்ஜின்னு பார்க்கும்போது ஏர்த்தோட சர்ஃபேஸ் வந்துட்டு 71% வந்துட்டு வாட்டர்னால் கவர் ஆகிருக்கு. ஸோ அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய வாட்டரில் இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்துட்டு ட்ராப் பண்ணி நம்ம வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுறோன்றாங்க. ஸோ த டெக்னிக், அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய வாட்டர் எனர்ஜியை ட்ராப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக்கை தான் என்னன்னு சொல்கிறேன்னா ஹைட்ரோ பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லார்ஜ் ஹில் ஏரியாஸ்லாம் வந்துட்டு இந்த ஹைட்ரோ பவருக்கு வந்துட்டு ரொம்பவே சூட்டபிளான பிளேஸ். ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஹையான ஸ்லோப்ஸ் ஹைட்டிலேருந்து அந்த வாட்டர் வந்துட்டு கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த வாட்டர் எனர்ஜி, இந்த ஹைட்ரோ பவர் வந்துட்டு என்விரான்மெண்டலுக்கு வந்துட்டு எந்த பொல்யூஷனையும் வந்துட்டு தராது அப்படிங்கிறாங்க. ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் converts the kinetic energy of flowing water into electricity. This is called hydroelectricity. ஸோ இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் என்ன பண்ணும்? கைனட்டிக் எனர்ஜி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய வாட்டரில் இருக்கக்கூடிய கைனட்டிக் எனர்ஜியை வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டைடல் எனர்ஜி. டைடல் எனர்ஜி இஸ் த எனர்ஜி obtained from the movement of water due to the ocean tide. ஸோ டைடல் எனர்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எனர்ஜி, அதில் எதுலேருந்து அப்டைன் பண்ணுவோம்னா ஓஷனில் ஜென்ரேட் ஆகக்கூடிய வேவ்ஸ்லேருந்து அந்த வாட்டரோட மூமெண்ட் இருக்கக்கூடிய அந்த வேவ்ஸ்லேருந்து நம்ம அப்டைன் பண்ணுவோம். அதுதான் நம்ம வந்துட்டு டைடல் எனர்ஜின்னு சொல்கிறோம். டைட்ஸ் ஆர் த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் sea levels caused by the combined effects of gravitational forces exerted on the oceans of the earth. ஸோ டைட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு sea levelsோட ரைஸ் அண்ட் ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் வந்துட்டு இந்த sea levels ரைஸ் அண்ட் ஃபால் இருக்குன்னா caused by the combined effects of gravitational forces. ஸோ எர்த்தோட ஓஷன் ரீஜனில் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் வந்துட்டு எக்ஸர்ட் ஆகிறதுனால அந்த sea levels வந்துட்டு ரைஸ் ஆகி ஃபால் ஆகுது. அதிலிருந்து தான் நம்ம அந்த எனர்ஜியை வந்துட்டு எடுக்கிறோம். A tidal stream is a fast flowing body of water created by the tides. ஸோ டைடல் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் பாடி, அதாவது வாட்டரோட ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த டைட்ஸ், அந்த வேவ்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகுது. டர்பைன்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் த டைடல் ஸ்ட்ரீம். ஸோ டர்பைன்ஸ் வந்துட்டு அந்த டைடல் ஸ்ட்ரீம்ஸில் வந்துட்டு வச்சுருவாங்க. when the tides hit the turbine,
the turbine rotates and converts the tidal energy into the electrical energy. Suppose அப்படி அந்த வரக்கூடிய waves வந்துட்டு அந்த டர்பைனை வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணும்போது அந்த டர்பைன் வந்துட்டு ரொட்டேட் ஆகிட்டு அந்த டைடல் எனர்ஜி, அதாவது அந்த வேவ்ஸில் இருக்கக்கூடிய டைடல் எனர்ஜியை வந்துட்டு எலக்ட்ரிக் எனர்ஜியாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணும். அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அட்வான்டேஜஸ். இந்த டைடல் எனர்ஜியோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, tidal energy does not produce any pollution. ஸோ எந்த வித பொல்யூஷனையும் வந்துட்டு இந்த tidal energy வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணாது. it does not use any fuel and does not produce any waste. ஸோ இந்த tidal energyக்கு எந்த ஃபியூயலும் தேவையில்லை, அதனால் வந்துட்டு எந்த வேஸ்ட்டையும் வந்துட்டு அது ப்ரொடியூஸ் பண்ணாது. tides are predictable, so tidal energy can be produced at any time. ஸோ வரக்கூடிய வேவ்ஸ் வந்துட்டு நம்ம முன்னதாகவே ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால இந்த டைடல் எனர்ஜியை வந்துட்டு எந்த டைமில் வேணாலும் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். வாட்டர் இஸ் டென்சர் தென் ஏர் and therefore can generate electricity at lower speeds than the wind turbines. அதாவது வந்துட்டு வாட்டர், ஏரை விட வாட்டர் வந்துட்டு ரொம்பவே டென்சர், ரொம்ப அடர்த்தியானது. ஸோ அதனால நம்மளோட எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு ரொம்ப லோவர் ஸ்பீடில் வந்துட்டு நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். கம்பேர் டு விண்ட் டர்பைன்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளால் வந்துட்டு இந்த வாட்டரை வந்துட்டு ஜென்ரேட் பண்ண, இந்த வாட்டர்லேருந்து இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு லோவர் ஸ்பீடில் வந்துட்டு ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் டைடல் எனர்ஜி. ஸோ டைடல் எனர்ஜியில் 4 அட்வான்டேஜஸ் இருக்குது. இது எந்த விதமான பொல்யூஷனையும் ப்ரொடியூஸ் பண்ணாது. இங்கே வந்துட்டு எந்த ஃபியூயல் யூசேஜும் இல்லை, அதனால் வந்துட்டு எனி வேஸ்ட் ப்ரொடக்ஷன் இங்கே இருக்காது. ஸோ டைட்ஸை வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அதனால் எந்த டைமில் வேணாலும் இந்த எனர்ஜியை வந்துட்டு நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த வாட்டர் வந்துட்டு ஏரை விட ரொம்ப டென்சர். ஸோ அதனால் வந்துட்டு லோவர் ஸ்பீடில் வந்துட்டு நம்ம எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு அட்வான்டேஜஸ். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு பயோகேஸ், ஷேல் கேஸ், விண்ட் எனர்ஜி அண்ட் டைடல் எனர்ஜி, ஃபோர் எனர்ஜிஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மெத்தட் சொல்லிட்டு நாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த 4 எனர்ஜியில் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.